ஆண்டவருடைய நல்ல நாமத்தினால உங்களை மீண்டும் இந்த உன்னத பாட்டு பைபிள் ஸ்டடிக்கு நான் வரவேற்கிறேன். 2வது வசனத்தை கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். மணவாட்டியுடைய காரியங்கள் என்ன, மணவாளனுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். மணவாட்டி சபைக்கும் ஆத்தும நேசருக்கும் இருக்கிற அந்த பந்தம், அதை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி சாலமோனுக்கும் சூலமீத்தியாளுக்கும் இருக்கிற அந்த நேசத்தை கர்த்தர் எடுத்து தன்னுடைய மணவாட்டிக்கு அதை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். ஸோ சாலமோன் சூலமித்தியை நேசிக்கிற காரியங்கள், மற்ற பெண்களை விட சூலமித்தியாள் தான் சிறந்தவள்னு அவன் சொல்கிற காரியங்கள், கைவிடப்பட்ட அந்த மற்ற பெண்களும் சூலமித்தியாள்கிட்ட திரும்பி வா, எங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி அவர்கள் கதறுகிற காரியங்களை எல்லாம் நாம் இந்த இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து 3வது வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். மீண்டும் ஒரு விசை உன்னத பாட்டுடைய அந்த இன்ட்ரொடக்ஷனை ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நல்லதுன்னு படுது. சாலமோனும் சூலமீத்தியாளும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த அன்புடையவர்கள், அந்த காதலர்கள். சாலமோன் ஒரு பெரிய ராஜா, சூலமித்தியாள் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷாக், அவள் சூனேம் ஊரை சேர்ந்தவள். அந்த சூனேம் ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாசரேத்திலிருந்து ஒரு 10.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த சூனேம் என்று சொல்லப்படுகிற ஊர் இருக்குது. அது சூலேம் அப்படின்னும் கூட சொல்லுவாங்க போல். ஸோ அதனால் சூலமித்தி, திருநெல்வேலி அப்படி ஊரை சேர்ந்தவா அப்படின்னா திருநெல்வேலிக்காரி, மதுரைக்காரி அப்படின்னு சொல்கிறது போல், சூனேம் ஊரை சேர்ந்தவள் அப்படிங்கிறத சூலமித்தி அப்படின்னு சொல்லி சாலமோன் அவளை அழைக்கிறதை பார்க்குறோம். அந்த சூலமித்தி ஆகிய அபிஷாக் அவள் யார் அப்படின்னா, தாவீதுடைய கடைசி காலங்களில் அவனுக்கு ஒரு பணிவிடை செய்கிற ஒரு பணிப்பெண்ணாய் அவள் இருந்தவள். சாலமோன் ஒரு வேஷம் மாறி அந்த சூலமித்தியாளை பார்க்கறதுக்கு அவளுடைய வீட்டுக்கு போகிறான், அவளுடைய வயல்வெளிக்கு போகிறான். அவளுக்கு சொந்தமாய் ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. ஆனால் சொந்த குடும்பத்திலேயே அந்த சூலமித்தியால் அவங்க புறக்கணித்து வச்சுருந்த காரியங்களையெல்லாம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 5, 6 ஆகிய வசனங்களை படித்தோம்னா நமக்கு புரியும். சொந்த ஜனமே அவளை வெறுத்து ஒதுக்குகிறதான ஒரு சூழல். ஸோ அவள் வேதனைகள் மத்தியில் இருக்கிறாள். அதன் மத்தியில் தான் சாலமோன் அறிமுகமாகிறான். சாலமோன் தான் யாருன்னு சொல்லிக்கொள்ளாமல் அவன் ஒரு ஆட்டு இடையனைப் போல வேஷம் தரித்து அவளுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, அவளுடைய கண்ணோட்டத்திலிருந்து அவளுக்கு உதவி செய்கிறான். அவள் மனசுக்கு பிரியமானதை பேசுகிறான். அவளுக்கு இன்பமாய் ஒரு நல்ல புருஷனைப் போல அவன் நடந்து கொள்ளுகிறான். அப்போது சூலமித்தியாளுடைய மனசில் சாலமோன் இடம் பிடிச்சி அவளும் சாலமோனை நேசிக்கிறாள். யாருன்னு தெரியாமல், சாலமோன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தெரியாமல் மீண்டும் சூலமித்தியாள் அவனை நேசிக்க தொடங்குகிறாள். அப்போது நாளானது வரும்போது சாலமோன் சொல்லிட்டு போகிறான், நான் திரும்பி ஒரு நாள் வருவேன். அப்போது சாலமோன் சொல்லிவிட்டு போகிறான், நான் குறித்த நாளில் திரும்பி வருவேன், திரும்பி வந்து உன்னை நான் மனம் முடித்து கொள்ளுகிறேன், திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறான். அதே சமயத்தில் சாலமோனை அங்கே இருந்த மற்ற பெண்களும் சூலமித்தியாளுடைய சிநேகிதிகளும் சாலமோனை நேசிக்கிற காரியத்தை பார்க்குறோம். அவங்களுக்கும் சாலமோனை திருமணம் செய்து கொள்ளணும், இல்லை அவனுக்கு ஒரு எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு
ஆவல் மற்ற பெண்களுக்கும் ஏற்படுது. ஏன்னா சாலமோன் சூலமித்தியாளுடைய அந்த வயல்வெளியில் அவன் வேலை செய்கிறான், அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறான். சூலமித்திக்கு ரொம்ப உதவியாய் அவன் இருக்கிறான், அவளுடைய கஷ்டங்களில் தானும் பங்கு கொள்ளுகிறான். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது சாலமோனை எல்லாருக்கும் பிடிச்சி போகுது. அவனுடைய ஞானம், அவனுடைய அழகு, அவனுடைய இரக்க சுபாவம், அவனுடைய அந்த அன்பு எல்லா பெண்களையும் அது கவருது. ஆனால் சாலமோன் என்ன சொல்கிறான்னா, சூலமித்தியாள் தான் எல்லாரை விடவும் பெஸ்ட்டு அப்படின்னு சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தில் 8, 9 ஆகிய வசனங்களை படித்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் சொல்லுகிறான், ராஜஸ்திரீகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர், கன்னியருக்கோ தொகை இல்லை. 9ஆம் வசனத்தில் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியேன்னு சொல்லி சூலமித்தியால் புகழ்கிறான். ஸோ மற்றவங்களையெல்லாம் ராஜஸ்திரீகள், மறுமனையாட்டிகள், கன்னிகைகள்னு சொல்கிறான். ராஜபோகமாய் வாழுகிற மக்கள். மறுமனையாட்டின்னு சொல்லும்போது சாலமோனையும் நேசிக்கிறாங்க, மற்ற ஆண்களையும் நேசிக்கக்கூடிய பெண்களும் அந்த வயல்வெளியில் இருக்கிறாங்க, சூலமித்தியால் கூட வேலை செய்கிறாங்க. கன்னியர்கள் அப்படின்னா பேருக்கு சாலமோனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாவமான காரியங்களை செய்கிற பெண்களும் உண்டு. அப்போ இதை சொல்லிவிட்டு சாலமோன் போகிறான். திரும்பி ஒரு நாள் வரான், சூலமித்தியாலை கூட்டிகிட்டு அவன் கடந்து செல்லுகிறான். மற்ற பெண்கள் எல்லாம் கைவிடப்படுறாங்க. கைவிடப்பட்டவங்க சூலமித்தியை பார்த்து புலம்பி அழுகிறாங்க, கதறாங்க. சூலமித்தியாலே, நீ திரும்பி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடு, சாலமோனுக்கு எப்படி நீ பிரியமாக இருந்த. நாங்கள் சாலமோனுக்கு அடுத்த முறை ஒரு மறுமனையாட்டியாவது அரண்மனைக்குள்ளே பின்வாசல் வழியாயாவது நாங்கள் வந்துக்கிறோம். எனவே நீ வந்து சொல்லிக் கொடு, உன்னுடைய உத்தம குணம் என்ன, நீ எப்படி சாலமோனை கவர்ந்து கொண்ட, சாலமோனுக்கு பிடிக்கும்படி நீ எப்படிலாம் நடந்து கொண்டாய் என்கிற காரியங்கள் கேட்டு அவங்க புலம்புகிறது உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. அப்போ சாலமோன் சூலமித்தியாலை அழைச்சிக்கிட்டு போகிறான், தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளுகிறான். ஆனால் சூலமித்தியாளுடைய எண்ணம் எல்லாம் வித்தியாசம். சாலமோன் ஒரு ஆடு மேய்க்கிறவன் நினச்சிக்கிட்டு இருந்த அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு. சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பெரிய ராஜாவாக இருக்கிறான். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ சாலமோனுடைய மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள்னு சொல்லி சாலமோனுடைய அந்த பெரிய பராக்கிரமத்தை பார்த்த சூலமித்திக்கு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய ராஜாவையாக நாம் நேசித்தோம், அவன் சாதாரண ஒரு ஏழை ஆடு மேய்க்கிறவனை போல வந்தானே, நாம் அவனை ஆடு மேய்க்கிறவன்னு நினச்சிட்டோமேன்னு சொல்லி சூலமித்தியாள் ஆச்சரியத்தால் பிரமை கொள்ளுகிற காரியங்களை உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் நமக்கு காட்டுது. சாலமோனும் சூலமித்தியாலும் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். ஸோ இதே தான் இந்த சங்கதிகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து தன்னுடைய மணவாட்டி சபையாகிய நமக்கு இதை கொடுத்துருக்கிறார். மணவாட்டியாய் மாற விரும்புகிற மக்களுக்கு இந்த உன்னத பாட்டின் பெரிய தாற்பயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸோ சாலமோனை போல தன்னை பாவித்து கொள்ளுகிற ஆத்தும நேசர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. சூலமித்தியாள்னு சொல்லி அந்த மணவாட்டியை போல பாவித்து கொள்ளுகிறது யார் அப்படின்னா கிறிஸ்தவங்களாகிய நாம், மணவாட்டி சபையாய் மாற விரும்புகிற மக்கள். மணவாட்டி சபை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தனி டினாமினேஷன் நினச்சிடக்கூடாது. ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகள். கர்த்தர் மாத்திரம் எங்களுக்கு போதும், அவரை விட வேறு எந்த காரியத்தையும் நாங்கள் அதிகமாக நேசிக்க மாட்டோம், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அவரோடு கூட ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நடக்க விரும்புகிற பிள்ளைகள், அவரை தரிசிக்க விரும்புகிற பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தில் வந்து அவரோடு கூட சந்தோஷமாய் வாழ விரும்புகிற மக்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என் மணவாளியே, என் மணவாட்டியேன்னு சொல்கிறார். அப்போ சிலர் அந்த தவறான ஒரு மீனிங்கில் உன்னத பாட்டை புரிந்து கொள்கிற மக்கள், உன்னத பாட்டை தூஷிக்கிற மக்கள் உண்டு. வார்த்தைகளை மாத்திரம்தான் கர்த்தர் இந்த இடத்துல எடுத்து பயன்படுத்துகிறாரே ஒழிய ஒரு பூமிக்குரிய ஆவலாதியான அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் இங்கே சொல்லலை.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்துல் கலாம் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பெறுகிற அந்த நபர் அப்துல் கலாம் கிடையாது, டைட்டில் மட்டும்தான் அப்துல் கலாம். அதே போல் மணவாட்டியே அப்படிங்கிறது டைட்டில், அந்த அவார்டுடைய டைட்டில். ஏன்னா ஒரு மணவாட்டி பிறந்த வீட்டிலேருந்து அவள் புறப்பட்டு வந்து தன் புருஷனுடைய வீட்டில் என்றென்றைக்கும் வாழப்போகிறாள். அதே போல் நாம் பிறந்த இந்த வீடாகிய பூமியை விட்டு ஆத்தும புருஷனாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் வாழப்போகிறோம். அதை ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறாரே ஒழிய ஆபாசமான காரியங்களாக நாம் இதை நினச்சிடக்கூடாது. அது பிசாசு அந்த மாதிரி வஞ்சிப்பான். உன்னத பாட்டை எடுக்கும்போது சத்துரு இன்றைக்கி அநேகரை வஞ்சித்து வைத்திருக்கிறான். உன்னத பாட்டை நேசிக்க விடாதபடி அதை ஆபாசம்னு சொல்லி சத்துரு அநேகரை வஞ்சித்து வைக்கிற காரியங்களையெல்லாம் இந்த நாட்களில் நாம் பார்க்க முடியும். ஆக தன்னை சாலமோனாக பாவித்து கொள்ளுகிற ஆத்துமநேசராம் இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையாகிய நம்மை தேடி வந்தார். எப்படி அந்த சாலமோன் ஒரு ஆட்டு இடையினை போல வந்தானோ, சங்கீதம் 23:1 கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஒரு மெய்ப்பனை போல, ஒரு நல்ல ஆயனை போல அந்த ஆத்துமநேசர் நம்மை தேடி வந்தார். அப்போ இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக, 2024 வருஷங்களுக்கு முன்பாக அவர் நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்மை அவர் கண்ணோக்குகிறார். எசேக்கியேலில் சொல்லப்படுது, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். அப்போ நமக்கு என்னென்ன வேதனைகள் இருக்குது வாழ்க்கையில், ஸோ அதை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனால் ஏன் பர்ஃபெக்டாக இருக்க முடியலை? ஸோ மனுஷனை பரலோகம் கொண்டு வரத்துக்கு அவருடைய பங்காக தன்னைத்தானே ஜீவ பலியாய் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இந்த சாலமோன் எப்படி சூலமித்தியாளோடு கூட இணைந்து தானும் ஒரு அடிமையை போல, ஆட்டு இடையனை போல அவன் வேலை செய்கிறானோ, அதே போல் ஆண்டவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தார். யோசேப்பு யார்? ஒரு தச்சு தொழில் செய்கிற ஒருத்தர். மரியாளும் ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பம். அப்போ ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு அரசாங்க அதிகாரிக்கு மகனாய் பிறந்திருக்கலாம், இல்லை ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த குடிலில் தான் பிறகுறார். அதாவது அந்த மாட்டு தொழுவத்தில் தான் கர்த்தர் பிறகுறார். அவர் பிறந்து நம்மோடு கூட ஒரு மனுஷனோடு மனுஷனாய் அவர் உலாவி வந்தார். அவர் வரி செலுத்தினார்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். பேதுருட்ட சொல்லி வரி எனக்கும் உனக்கும் சேர்த்து கட்டிட்டு வான்னு சொல்கிறார். அவர் எல்லாருக்கும் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் நடந்து வந்தார். அப்போ அப்படி தன்னுடைய ஜீவனை அவர் ஆத்மாவை சிலுவையிலே ஊற்றி தான் நம்மை அவர் மீட்டுக்கொள்ள முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் திரும்பியும் நம்மை கூட்டிகிட்டு பரலோகம் போவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த 2ஆம் வருகைக்கு முன்னதாகவே இரகசிய வருகை என்று ஒன்று உண்டு. அந்த இரகசிய வருகையில் எப்படி சாலமோன் சூலமித்தியால் கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போனானோ, அதே போல் இந்த ஆத்துமநேசராம் சாலமோன் நம்மை இரகசியமாய் அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஏன் கொண்டு போகிறார்? அந்தி கிறிஸ்துவோடைய கடைசி 7 வருட காலம் வரப்போகிறது. அதனால் அவர் அப்படி செய்வார். அந்த 7 வருஷங்களில் கைவிடப்பட்ட மக்கள் எப்படி சூலமித்தியால் சாலமோன் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போன போது மற்ற பணிப்பெண்கள்லாம் கதறினாங்களோ, அதே போல் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும் புறஜாதி மக்களும் யூதர்களும் கதறுவார்கள். ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் கைகளில் மாட்டிக்கிட்டு அவங்க படாத வேதனைகளை அனுபவிப்பார்கள். அது என்ன வேதனை என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும்போது நாம் பார்க்கலாம். அவங்களுக்கு அந்தி கிறிஸ்துவின் கையினாலேயும் வேதனைகள் உண்டு, ஆண்டவருடைய கரங்கள்னாலேயும் அவர்களுக்கு உபத்திரவும் உண்டு. உலகம் சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத அந்த உபத்திரவும் அந்த நாட்களில் இருக்கும்னு ஆண்டவர் நற்செய்தி நூலில் சொல்கிறதை நாம் பார்த்துருப்போம், படிச்சிருக்கிறோம். ஆக அந்த உபத்திரவத்துக்கு தன்னுடைய மணவாட்டியை தப்பு வைக்கும்படி ஆத்துமநேசர் நம்ம என்ன செய்கிறாராம்? கொண்டு போய் மத்திய வானத்தில் பரலோக ராஜ்யத்தில் நம்மளை வைக்கிறார் மணவாட்டியை. அப்போ அந்த ராப்சர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரகசிய வருகையை ராப்சர் ஆஃப் த சர்ச், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். மணவாட்டியை என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்கிற அந்த எக்கால சத்தம்,
உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை படித்தீங்க அப்படின்னு சொன்னால், என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. தொடர்ந்து அந்த வசனங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 14 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால், இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். அதுக்கடுத்து 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தான், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் என்கிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ திராட்சை தோட்டமாகிய தன்னுடைய மணவாட்டியை கெடுக்க வரப்போகிற அந்தி கிறிஸ்துவோடைய அவனுடைய ஆவி இப்போதும் பூமியில் கிரியை செய்யுது. அவன் ஆதி நாட்களிலிருந்து ஒவ்வொரு காலம் தொட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆவி பூமியில் கிரியை செய்து கொண்டே இருக்குது. அவனுடைய ஒரே எண்ணம் என்ன? கர்த்தருடைய சபையை அழித்து நிர்மூலமாக்கணும். பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், இஸ்ரவேல் சபையை அவன் கெடுத்து குட்டி சவராக்கினான். பாகால் வழிபாட்டை உள்ளே கொண்டு வந்தான், விக்கிரக ஆராதனையை உள்ளே கொண்டு வந்தான், ஆண்டவர் விரும்பாத காரியங்களை உள்ளே கொண்டு வந்தான், அஸ்தரோத்தை உள்ளே கொண்டு வந்தான், இஸ்ரவேல் புத்திரர் அறியாத அந்நிய ஜனங்களை உள்ளே கொண்டு வந்தான். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஷெக்கினா மகிமை இறங்கின பொழுதிலும் அந்த தேவாலயத்துக்குள்ளேயே போய் அருவருப்பான அந்த விக்கிரகங்களை வைக்கும்படி சாலமோனையே சாத்தான் தூண்டிவிட்டான். அப்போ கடைசியாய் இஸ்ரவேலை மணவாட்டியாய் வைத்திருந்த கர்த்தர் இஸ்ரவேலை புறம்பே தள்ளுகிறதை ஓசியாவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். என்றைக்குமே பிசாசு, நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளை, மணவாட்டிகளாக இருக்கிறவங்கள தான் சத்துரு விழத்தள்ளணும்னு பார்ப்பான், உழ வைக்க வேண்டும்னு பார்ப்பான். தூங்குற ஆட்களை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, பாவத்தில் இருக்கிறவங்கள பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஏற்கனவே அவங்களெல்லாம் அவன் ஜெயிச்சிட்டான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆயத்த காரியங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீ மணவாட்டியாய் பூமியில் இருந்தது போதும், நீ புறப்பட்டு வா, கிறிஸ்துவின் மனைவியாய் நீ மாறும்படி நீ புறப்பட்டு வா, நீ எழுந்து வான்னு சொல்லி ஆத்துமநேசர் சொல்லும் பொழுது மணவாட்டி சபை உயிரோடு கூட பரலோகம் போயிடும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 2024, இன்னும் ஒரு 25 வருஷங்கள் கழித்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராப்சர் எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கும்படி. ஒரு 2050 சபை எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் இந்த எக்காலம் தொனிக்கும். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்துவான்னு சொல்லுகிற அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது மணவாட்டி சபையாக இருக்கிற நாம், மணவாட்டியாக இருந்தோம் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னால், உயிரோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம். அதற்கு ஏனோக்கு ஒரு அடையாளமானவன். ஏனோக்கு பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5:24 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், சஞ்சரித்து வந்தான். 300 வருஷங்கள் அவன் சஞ்சரித்தான். தேவன் அவனை உயிரோடு கூட எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு என்ன செய்கிறாரு? உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு ஒரு பக்கம். எலியாவை பாருங்கள், இன்னும் எலியா உயிரோடு இருக்கிறான், பரலோகத்தில் இருக்கிறான். எலியாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த அக்கினி ரதம் வருது. அந்த அக்னி ரதத்தில் எலியா உயிரோடு கூட எழும்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதை பார்க்குறோம். அப்போ இவங்க 2 பேரும் மணவாட்டி சபை உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு ஒப்பனையாய் இந்த 2 பேரும் இருந்திருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது எதுக்காக உயிரோடு கூட மணவாட்டியை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், மகா உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது. அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தானின் மகன் இந்த பூமியை அவன் ஆளுகை செய்வான். 666 முத்திரையை வாங்க சொல்லி அவன் கண்டிப்பு பண்ணுவான்.
என்றெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேட்டுக்கு தப்பும்படி மணவாட்டியாய் ஆயத்தமாக இருக்கிற தன்னுடைய மணவாளியை ஆத்துமநேசர் எடுத்துக்கொள்ளுகிறார். எதுக்கு? தன்னுடனே கூட என்றென்றைக்கும் வாழ்வதற்காக. அப்போது கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்க இருப்பாங்க பூமியில். அவங்க ஆயத்தமாக இல்லை. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 கன்னிகைகளை குறித்த ஒரு உவமை சொல்லப்படுது. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாத மக்கள். அப்போ புத்தி உள்ளவங்க எண்ணெயை கையில் வச்சுருந்தாங்க, புத்தி இல்லாதவங்களுக்கு எண்ணெய் இல்லை. அப்போ மணவாளன் எப்போ வருவாருன்னு தெரியாமல் 2 பேருமே தூங்கிட்டாங்க, 2 குரூப்புமே தூங்கிட்டாங்க. ஆனாலும் மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டபோது ஆயத்தமாக இருந்த அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் அவங்க விளக்கு எரிஞ்சு ஆஃப் ஆகிருந்தாலும் அதில் திரும்ப எண்ணெயை ஊற்றி கொண்டு அவங்க ஆயத்தப்பட்டுக்கிட்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போங்கள் என்கிற சத்தம் கேட்குது. அப்போ மணவாளனை போய் அவங்க இன்வைட் பண்ணி மணவாளனோடு கூட அவங்க அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற காரியத்தை நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆனால் எண்ணெய் இல்லாத அந்த புத்தி இல்லாதவங்க, எண்ணெய் கொண்டு வராதவங்க, எண்ணெய் என்கிறது என்ன? அந்த அபிஷேகம், ஆயத்தமாகிற அந்த அபிஷேகம், அது இல்லாத அந்த மக்கள் கைவிடப்படுகிறதை பார்க்குறோம். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு போயிடும், நீங்கள் போய் கடைக்காரன்ட்ட வாங்கிட்டு வாங்கன்னா, அந்த நேரத்தில் எங்கே போய் கடைக்காரன்ட்ட வாங்குறது? அப்போ அவங்க போயிட்டுருக்கும்போது மணவாளன் வராரு, ஆயத்தமாக இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டார். திரும்பி வந்து அந்த மக்கள் தட்டும்போது என்ன சொல்லப்படுது? உங்களை யாருனே தெரியாது, வெளியே போங்கன்னு சொல்கிறார். அப்போ அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நித்தியத்தை நாம் இழந்து விடக்கூடாது. பரலோக ராஜ்யம் ஒரு நித்தியமான காலம், அதுக்கு முடிவே கிடையாது. பரலோகத்துக்குள்ளே போயிட்டோம்னா முடிவே கிடையாது. அங்கே யுகமாய் கோடி கோடி வருஷங்களாய், முடிவே இல்லாத வருஷங்களாய் நாம் சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே சந்தோஷமாய் அங்கே இருப்போம். அக்கினி கடலில் போய் ஜனங்கள் விழுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இது கிடையாது, முடிவே கிடையாது. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யுகமாய் அந்த நரக அக்கினியில் எரிந்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னைக்கும் இளைப்பாறுதலே கிடையவே கிடையாது. ஆக பரலோக நித்தியத்தை, நித்தியம் அப்படின்னா எவர் லாஸ்டிங், அந்த இன்ஃபைனைட் டைம், அதை நாம் இழந்து விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாய் நாம் இருக்கணும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இந்த மணவாட்டியை போக விடக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய ஒரே திட்டம். ஏன்னு சொன்னால் சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், அவனும் அவனோடு கூட இருந்த தூதர்களும் ஆயிடுச்சு. ஸோ அதுங்கெல்லாம் சேர்ந்து இங்கே பிசாசாய் சுற்றி கொண்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு, மக்களை வேதனைப்படுத்திக்கிட்டு, நிறைய பேர்த்த நரகத்துக்கு கொண்டு போயிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு எத்தனையோ வருஷங்களாகி. அப்போ சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் என்றென்றைக்கும் மன்னிப்பு கிடையாது. ஸோ அதுங்களுக்கெல்லாம் அக்கினி கடலை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். ஸோ பிசாசும் அவன் தூதர்களும் என்ன திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் நரகத்துக்கு போகிறோம், ஸோ மனுஷங்க எல்லாரையும் நாங்கள் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் கையோட, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவன் ஆதாம் காலத்திலிருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அப்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது மணவாட்டிக்கு எவ்வளவு ஒரு ஆயத்தம் தேவை. இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒரு பெண் பார்க்குறாங்க அப்படின்னா எவ்வளவு ஆயத்தமாய் அதை பார்ப்பாங்க, எவ்வளவு அதை விசாரிப்பாங்க. அந்த பெண்ணிடத்தில் ஒரு சின்ன குறை இருந்தால் கூட அது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறது போல தான் பரலோகமும் ஆத்தும நேசரும். இந்த மணவாட்டி, இந்த குறிப்பிட்ட பர்சன் மணவாட்டியாய் மாறுகிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவ்வளவு வெயிட் ஸ்கேலில் அளந்து பார்ப்பார். இந்த விஷயம் கரெக்டாக இருக்கா, இந்த பரிசுத்தம் இருக்குதா, இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இருக்குதா. இப்படிலாம் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா கூட அந்த நபர் அக்கினி கந்தகம் எரிகிற அந்த நரக கடலில் போய் விழுந்துருவாங்க. ஸோ இதுதான் காரியங்கள். அப்போது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியை பார்த்து அவங்க புலம்பி அழுகிறதை உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்க முடியும். திரும்பி வா சூலமித்தியே என்று சொல்லி அவங்க புலம்புகிறதை இங்கே உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். உன்னத பாட்டு 6, 12, 13 ஆகிய 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. அம்மினதாபின் ரதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டி சபையாகிய சூலமித்தியை எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு பறக்க போகிறார்.
அப்போ அவர் எடுத்துக்கொண்ட பிறகு திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா என்று சொல்லி கைவிடப்பட்ட சபை கதறப்போகிறது. ஏன் கதறுது? அந்த கைவிடப்பட்ட சபை அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும். ஸோ கைவிடப்பட்ட மக்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் உண்டு. என்ன அப்படின்னா, ஒன்று இரத்த சாட்சியாய் சாகணும், அந்தி கிறிஸ்துட்ட உபத்திரவப்பட்டு இரத்த சாட்சியாய் மறிக்கணும். ஏன்னா அந்தி கிறிஸ்து அவ்வளோ லேஸில் இரத்த சாட்சியாய் யாரையும் மறிக்க விட மாட்டான். கடைசி நாட்களில் சாவை தேடியும் ஜனங்கள் அதை காணாதிருப்பார்கள்னு சொல்லப்படுது. அப்போ சாவு லேஸில் வராதுன்னு சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று இரத்த சாட்சியாய் சாகணும், இல்லை அப்படின்னா ஆண்டவர் வர்ற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு விசுவாசத்தை மறுதளிக்காமலும் அந்த 666 முத்திரையை வாங்காமலும் அந்த ஜனங்கள் இருக்கணும். மற்றவங்களாம் ஈஸியாக வாங்கிடுவாங்க. 666 முத்திரையை வாங்கினா, தெரிஞ்சு வாங்கினாலோ தெரியாமல் வாங்கினாலோ சரி, என்றென்றைக்கும் அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது வாங்குகிற மக்களுக்கு. ஆனால் அந்தி கிறிஸ்து பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வருவான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 666 முத்திரை இல்லாமல் வாங்கவோ விற்கவோ முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இப்போ நீங்கள் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 666 முத்திரை வலது கையிலோ இல்லைன்னா இங்கே நெத்தியிலையோ அவன் போடுவான்னு சொல்லப்படுது. இப்போ வலது கையிலையும் நெத்தியிலையும் அந்தி கிறிஸ்து அந்த முத்திரையை போடும்போது அதை வாங்கினா மட்டும்தான் நம்மளால் எது ஒன்றும் செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜனங்கள் நெருக்கப்படும் பொழுது புறஜாதி மக்கள் ஈஸியாக அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்தி கிறிஸ்து அவங்கள படாத பாடுபடுத்துவான். ஸோ படாத பாடுபடுத்தும்பொழுது அவங்க சில பேர் வாங்கி விசுவாசத்தை மறுதளித்து நரகத்துக்கு போவாங்க. ஆனால் சாவை விடாமல் அவன் டார்ச்சர் பண்ணும்போது அந்த டார்ச்சருக்கு பயந்துக்கிட்டு அந்த அடி உதைகள் சித்திரவதைகள்லாம் வாங்க முடியாதவங்க, கஷ்டப்பட முடியாதவங்களும் மறுதளித்து போவாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு குரூப்பு கடைசி வரைக்கும் நிற்கிற குரூப் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஸோ இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் மணவாட்டியை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ரகசிய வருகையிலேயே பரலோகம் எடுத்துகிட்டு போயிடுறார். இதைத்தான் உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தில், நினையாதற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. அந்த வேகத்தில் இமை பொழுதில் நாம் உடம்போடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம். அப்படி இமை பொழுதில் ஒரு ராக்கெட் எவ்வளோ ஸ்பீடில் போகுதோ அதை விட கோடி மடங்கு ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்த ஆவியாகி அந்த அம்மினதாபின் ரதத்தில் ஏறி போயிடுவோம். எப்படி எலியா ஒரு அக்கினி ரதத்தில் ஏறி அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் எங்கே போயிட்டான், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டான். அதே போல் மணவாட்டி சபையாகிய நாமும் அந்த அம்மினதாபின் ரதமாகிய பரிசுத்தாவியினால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறோம். எதுக்கு? அந்தி கிறிஸ்துவ இடத்துல சிக்காதபடி சபையாகிய மணவாட்டி தப்பு வைக்கப்படும்படிக்கு. ஸோ இதெல்லாம் தான் தாற்பயங்கள். ஸோ தேவ செய்திக்குள்ளாக நாம் இப்போது கடந்து போக போகிறோம். ஏன்னா அந்த இன்ட்ரொடக்ஷனை திரும்ப திரும்ப சொன்னால்தான் உன்னத பாட்டு கம்ப்ளீட்டாக புரியும். உன்னத பாட்டு உண்மையிலே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் உன்னத பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை விட மதுரமானது எதுவும் கிடையாது. நிறைய காரியங்கள் இருக்குது உன்னத பாட்டில், நிறைய விஷயங்கள் பேசணும், அப்போ தான் உன்னத பாட்டு புரியும். சாதாரணமாக சொன்னால் புரியாது, லேஸில் புரியாது உன்னத பாட்டு. ஆனால் உண்மையிலே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு மதுரமானதை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே, நீர் உம்முடைய வாயின் முத்தங்களால் எங்களை முத்தமிடுவீராக. உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த இன்ட்ரொடக்ஷன் செஷனை நான் சொல்ல நீர் கிருபை செய்தீர். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். எனக்கு பேச தெரியாது, திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், பேதையான புறா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனப்படணும். ஆண்டவரே, நானல்ல, ஆவியானவரே என் நாவிலிருந்து பேசும். உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போ 3வது வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். 3வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உன்னத பாட்டு 1 அதிகாரத்தின் 3வது வசனம், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள்.
உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இப்போ போன வீடியோவில் நம்ம 2வது வசனத்தை பார்த்தோம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, அதை பார்த்தோம். இப்போ 3வது வசனத்தில் மணவாட்டி 3 காரியங்களை சொல்லுகிறாள். சாலமோனையும் சூலமித்தியாலையும் உங்கள் இடது கையில் நிறுத்திக்கோங்க. வலது பக்கத்தில் சாலமோனாகிய இயேசு கிறிஸ்துவையும் சூலமித்தியாலாகிய நம்மையும் நிறுத்தி கொள்ளுங்க. இப்படி கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவாக நாம் தியானிக்க போகிறோம். அப்போ சாலமோன்னு பார்த்து அபிஷாக் ஆகிய சூலமித்தியால் என்ன சொல்கிறா, உம்முடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், சென்ட் பர்ஃப்யூம். அந்த பர்ஃப்யூம் ரொம்ப இன்பமான வாசனை கொடுக்கக்கூடியதாக சாலமோனே நீர் போட்டிருக்கிறீர். அப்போ பொதுவாக யாரையாவது நம்ம இன்றைய நாட்களில் அந்த சென்ட் போடுறது வழக்கமாக இருக்கிறது. இது ஆதிகாலம் முதல் அப்படி ஒரு பழக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. சில சென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்பிளசண்ட்டாக இருக்கும். என்ன ஒரு மாதிரி நாற்றமாக இருக்குது, இல்லை இது போட்டால் ரொம்ப ஹையாக போட்டிருக்காங்க, தலைவலிக்குது அப்படின்லாம் சொல்லி நாம் பார்த்துருப்போம். அப்போ எப்போவுமே பரிமள தைலம் இன்பமான வாசனை வீசுகிறதாய் அது இருக்கணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ சாலமோனுடைய அந்த பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளது. அதுக்காக ஆண்டவர் சென்ட்டு தான் போடுவாரானா இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய பரிமள தைலங்கள், அவருடைய சுபாவங்கள் வெளிப்படுது. அது ஒரு இன்பமான ஸ்வீட்டஸ்ட் பர்ஃப்யூமாக வெளிப்படுது. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய மனதுருக்கம், அவருடைய கடிந்து கொள்ளுதல், அவருடைய நியாய தீர்ப்பு, அப்படி பல பல பர்ஃப்யூம், பல பல பரிமள தைலங்கள். பரிமளம் அப்படின்னா ரொம்ப வாசனைன்னு அர்த்தம். அப்போ அந்த சென்டட் ஆயில் ரொம்ப வித்தியாசமான வாசனை வீசு. ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்கள். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண், அவளை எல்லாரும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இப்படிப்பட்டவங்க கல்லால் அடிக்கப்பட்டு சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல்லால் அடிக்கப்பட்டு சாகணும்னு சொல்லி அங்கே நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, மற்றவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவங்க முதல் கல்லை எறியட்டும். சொன்னோடனே எல்லாம் போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, உன்னை குற்றஞ்சாட்டினவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அப்போ தெரியல ஆண்டவரே, எல்லோரும் போயிட்டாங்கன்னு அவள் சொல்கிறான். அப்போ சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார். அப்போ அது ஒரு பரிமள தைலம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நல்லா கரைச்சி குடித்த மக்கள் தான் அந்த யூத பரிசேயர்கள். அவன் சொல்கிறான், யார்கிட்ட சொல்கிறான்? மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர்கிட்டே சொல்கிறான். இவருக்கு தெரியாதா? ஆண்டவரை போல பரிசுத்தர் யாராவது உண்டா? கொடுத்த அந்த நியாயாதிபதியாகிய இயேசு தான் அப்படிங்கிறதே தெரியாமல் அவன் சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தில் அவன் சொல்கிறது உண்மைதான். நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்கிற மக்களை கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும், இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாக இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ கல்லால் அடிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு 100% he has got ரைட்ஸ். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு, அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு, அவர் நியாயம் தீர்க்க முடியும். ஆனாலும் நியாய தீர்ப்பாகிய அந்த பரிமள தைலத்தை வாசனையை அவர் வீச செய்யாமல் அவர் இருதயத்திலேருந்து பரிவு, அந்த மனதுருக்கம் என்கிறதான அந்த பரிமள தைலத்தை வீசும்படி செய்கிறார். அது இன்பமான வாசனை அவளுக்கு. பின்னாட்களில் அவள் ஒரு ஊழியக்காரியாய் மாறியிருப்பாள். கிறிஸ்துவின் அன்பை ஒரு வேசியாய் வந்தவள் சீஷியாய் மாறியிருப்பாள். அப்போ எதனால்? கிறிஸ்துவின் பரிமள தைலமாகி அந்த மனதுருக்கத்தின் வாசனை அவளுக்குள்ளே போனது. அவள் இருதயத்தை அது உடைத்திருக்கும். ஐயோ, என் ஆத்தும நேசருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேனே, அந்த மனதுருக்கம். ஆண்டவர் எப்பவுமே கோபமாய் ஒரு பாவத்தை கண்டித்து உணர்த்த மாட்டார். சில இடங்களில் ஆண்டவர் கடுமையாக பேசுவார். ஆனால் பாவம் செய்கிற அந்த மக்களை பார்த்து என்ன சொல்லுவார்? ஜென்டிலாக சொல்லுவார்.
இந்த பாவத்தினால தான் இது சம்பவித்தது, இதை நீ செய்யாதேன்னு சொல்லி ஜென்டில்னஸ், அந்த ஜென்டில்னஸ் ஒரு ஸ்வீட்டஸ்ட்டு பர்ஃப்யூமை போல் அது வெளியில் வருது. இப்போ நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாயத்தீர்ப்பில் அப்படி இருக்க மாட்டார், அது ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருப்பார். ஆனால் பூமியில் இருக்கும் பொழுது அவருடைய மனதுருக்கமாகிய அந்த பரிமள தைல வாசனை வீசிக்கொண்டே இருக்குது. அந்த பரிமள தைலத்தின் வாசனை வீசும் பொழுது பாருங்கள், அவள் வாழ்க்கையே மறுரூபப்பட்டிருக்கும். ரெண்டாவது ஒரு உதவி ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன். நாயின் ஊர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அங்கே ஒரு கைம்பெண், அந்த ஒரு விதவையின் மகன் மரித்து போகிறான். எல்லாரும் அவளுக்கு இருந்தது அந்த ஒரே மகன்தான், அழுதுகிட்டே வராங்க. அவளும் அழுகிறாள். அப்போ ஆண்டவர் அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாடையை டச் பண்ணுறார், பாடையை தொடுறார். அப்போ வாலிபன் உயிரோடு கூட எழுந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவருடைய மனதுருக்கத்தின் பரிமள தைலம் அங்கே வீசுது, வாசனை. அப்போ எல்லாரும் அவளுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. ஆண்டவர் நினச்சதா இப்போது செத்தா சாவறான், அவன் தலைவிதி நரகத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவர் கடந்த ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அங்கே அவள் அழுகிறதை பார்த்து கர்த்தர் மனதுருகி அந்த பாடை மேலே கை வைக்கிறார். அவளை பார்த்து என்ன சொல்கிறாரு, அழாதேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அந்த மனதுருக்கம் ஒரு இன்பமான வாசனை அந்த தாய்க்கும் அந்த மகனுடைய வாழ்க்கையிலும் வீசுகிறதை பார்க்குறோம். அதனால் அந்த தாய் தேற்றப்படுகிறாள். அந்த மகனும் ஒரு பெரிய அதிசயத்தை தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறான். அவன் உயிரோடு கூட எழுந்திருக்கிறான்னு சொல்லி வேதம் அங்கே சொல்லுது. அப்போ அதான் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். அவருடைய மனதுருக்கம், ஆண்டவரே நான் பெரிய பாவம் செய்துட்டேன், என்னை தயவாய் நீர் மன்னியும்னு சொன்னால் ஆண்டவர் கிருபையாய் மன்னிக்கிறவர், மன்னித்து அதை மறக்கிறவர். நீ இப்படி பண்ணிட்டேன்னு குத்தி காட்டுறவர் கிடையாது. மனுஷன் வேணால் குத்தி காட்டுவான், ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அப்போ அவருடைய அந்த சுபாவம் ஒரு பரிமள தைலத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுது, அவருடைய மன்னிக்கிற தன்மை. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். யூதாஸ் காட்டி கொடுக்கும்படி வருகிறான். அந்த இடத்துலையும் கூட கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, சிநேகிதனே நீ என்னத்துக்காக வந்திருக்கிறாயின்னு கேட்குறாரு. அங்கே அவருடைய அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த நேசம் ஒரு இன்பமான பரிமள தைல வாசனை வீசுது. அதான் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போது 45ஆம் சங்கீதம் 8ஆம் வாக்கியத்தை பாருங்கள். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. இப்போ மணவாட்டி சபை நேசரை இப்படியும் புகழுது. எப்படி புகழுது பாருங்கள், சங்கீதத்திலே புகழுது. தந்தத்தினால் செய்த அந்த அரண்மனை, அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து நீர் புறப்பட்டு வந்தீர், வந்தபோது ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருக்கும்படி அவரிடத்திலிருந்து என்ன வாசனை வீசுதான், வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் ஒரு வஸ்திரத்தை அவர் உடுத்தி இருக்கிறார். அதெல்லாம் அதாவது மெட்டஃபர் மாதிரி சொல்லப்படுது, அலிகாரிக்கல்னு சொல்லுவாங்க, உருவகப்படுத்தி சொல்லப்படுது. அதாவது கர்த்தருடைய சுபாவம் அது. ஆண்டவரை பார்த்து பொய் சொல்லுங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பொய் சொல்ல வராது. அவருடைய சுபாவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம், அது சாத்தான் தான் பொய் சொல்லுவான். ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் என்ன, பரிசுத்தம், அன்பு, நியாயம்னா நியாயம், நீதினா நீதி, அநீதினா அநீதி. ஸோ அதெல்லாம் ஒரு வாசனைகளுக்கு ஒப்பனையாக இங்கே மணவாட்டி சொல்கிறதை பார்க்குறோம். வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இதெல்லாத்தையும் கலந்து வித்தியாசமான வாசனைகள் வீசுகிற ஒரு மணவாளனாய் இங்கே ஆத்துமநேசர் வருகிறதை பார்க்குறோம். அதுதான் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். உன்னத பாட்டு 3:6 வெள்ளை போலத்தினாலும், பாருங்கள் அந்த வார்த்தைகள் அதே கோர்வையாய் வருகிறதை பார்க்குறோம். வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி
தூபஸ்தம்பங்களைப் போல வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அப்போது வித்தியாசமான வாசனைகள் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வீசுது. அன்பு என்கிறதான வாசனை, பரிவுங்கிற வாசனை, மனதுருக்கங்கிற வாசனை. யோவான் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். லாசரு மரித்து போகிறான். யோவான் 11:35 பார்த்தீங்கன்னா இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லப்படுது. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் யாரை பார்த்து அழணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுது. அப்போ அவருடைய அந்த மனதுருக்கம் ஒரு இன்பமான வாசனையை வீசுது. அந்த இன்பமான வாசனை அங்கேருந்து எல்லார் மக்களும் சொல்கிறாங்க, அவனை எவ்வளவாய் நேசித்தார் பாருங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த நேசமாகி அந்த பரிமள தைலம் அவர்கிட்டேருந்து வீசுது. அப்போ அதே போல தான் மணவாட்டி சபையையும் அவர் வைக்க விரும்புகிறார். தன்னை போலவே அவளும் வாசனை வீச வேண்டும். ஒரு அன்பான ஒரு புருஷன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கும் தான் யூஸ் பண்ணுற அந்த பர்ஃப்யூமை அதே ஃப்ளேவரில் லேடிஸ் யூஸ் பண்ணுறது இருக்குதா, அதே பிராண்டில் இருக்கான்னு பார்த்து தேடி வாங்கி கொடுப்பான். தான் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ராயலான ஒரு காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் அவளுக்கு வாங்கி கொடுப்பான். அதே போல் தான் ஆத்துமநேசர் தன்னுடைய அந்த சுபாவத்தை மணவாட்டிக்கும் அவளுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொடுக்கறதை அந்த முதல் வரி நமக்கு சொல்லுது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். ரெண்டாவது பாருங்கள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. மணவாட்டி இங்கே 3 காரியங்கள் சொல்கிறா. முதல் காரியத்தை நம்ம பார்த்துட்டோம், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனைன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது பாருங்கள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. அப்போ இயேசு என்கிற அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் போதே ஒரு சுகந்த வாசனை உங்கள் வாழ்க்கையில் வீசும். பரிசுத்த வாசனை வீசும், நாற்றம் வீசாது. பாவம் செய்யும்போது நம்ம ஆத்மாவிலிருந்தே ஒரு துர்நாற்றம் கர்த்தருக்கு வீசும். அதை பார்த்து ஆண்டவர்கிட்ட வரமாட்டார். பரிசுத்தமாகிய அந்த ஜீவ வாசனை நம்ம ஆத்மாவிலிருந்து வீசும் பொழுது தான் ஆத்துமநேசர் நம்மை தேடி வருவார். அதாவது ஆதியாகமம் 3:8 பாருங்கள். ஆதாமும் ஏவாளும் அதிகாலையிலே தோட்டத்தில் உலாவின தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்றைக்கு அவங்கள்ட்ட அந்த ஜீவ வாசனை பரிசுத்த வாசனையை வீசுறதை விட்டுட்டு அந்த பாவம் செய்யும்படி அந்த கனியை பறித்து சாப்பிட்டாங்களோ அன்றையிலேருந்து அவங்க மேலே துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. துர்நாற்றம் வீசும்போது ஆத்துமநேசர் நம்மள்கிட்ட பார்க்க மாட்டார். நம்முடைய வாசனை எப்படி இருக்குன்னு மோந்து பார்ப்பார். முதல்ல நம்மகிட்ட எந்த மாதிரியான சுபாவ வாசனை வீசுது. கெட்ட வார்த்தை பேசுகிறோமா, தீமையான வார்த்தைகள் பேசுகிறோமா, பரியாச வார்த்தைகள் பேசுகிறோமா, நக்கல் அடித்து பேசுகிறோமா, இல்லை தேவ ஊழியக்காரங்களை பரியாசம் பண்ணுறோமா, கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறோமா, இல்லை சிற்றின்ப பாவங்களில் இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடல்லேருந்து மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மாவிலேருந்து துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றத்தை போக்க ஒரே ஒரு வழி தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது சகல பாவங்களையும் அசுத்தங்களையும் நீக்கி சுத்திகரித்து திரும்ப அந்த ஜீவ வாசனை நமக்குள்ளே வைக்கும். துர்நாற்றம் இருக்கும்போது கர்த்தரால் நம்ம இடத்துல பேச முடியாது, நம் பக்கம் அவரால் வரவும் மாட்டார். அப்போ பாருங்கள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அப்போ இயேசுன்னு சொல்லப்படுகிற அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும்போது உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலைகளில் எல்லாம் அந்த இன்பமான வாசனை வீசும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது பேய்கள் அலறும். இயேசு என்கிற நாமத்தில் கட்டளை கொடுக்கும்போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது நாம் அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை இறுக்கி பிடிச்சோம், அதை உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை இறுக்கி பிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விரும்பி கேட்குறோமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 14 சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் பிதா அதை உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்கிறார். அப்போ இயேசு என்கிற அந்த நாமத்தை ஒழிய வேறு எந்த நாமத்தை உச்சரித்தாலும் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடையவே கிடையாது. பரலோகத்துக்குள்ளே போகவும் முடியாது. இயேசு என்கிற அந்த ஒரு நாமம் தான் உங்களை நித்திய ஜீவக்கரையில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற ஒரே நாமம்
இயேசு, இயேசு, இயேசு என்கிற நாமம் மட்டுமே. அந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது நமக்கு விடுதலை உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் திடசாட்சியாய் அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. இயேசு என்கிற அந்த நாமத்தை அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படலை. இயேசு என்கிற ஒரே நாமம். அந்த இயேசுவை பின்பற்றலை, பற்றி கொள்ளலை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த ஆத்துமா என்றென்றைக்கும் பரலோகத்துக்கு போய் சேராது. அது எரிகிற அக்கினி சூளையில் விழுந்து அவதிப்படும். அப்போ அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய நாமத்தை சொல்லும்போது பிரச்சனைகள் அகலும், பிசாசு பிடித்த மக்களுக்கு விடுதலை உண்டாகும். அதுதான் சொல்கிறாங்க, ஊற்றுண்ட ஒரு பரிமள தைலம். சென்ட் ஃபேக்ட்ரி கிட்ட போனீங்க அப்படின்னா சென்ட் தயாரிக்கும் போது ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு அப்படி மாற்றி ஊற்றி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்டு சாதாரணமாகவே நல்ல வாசனை அடிக்கும். ஆனால் ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு அப்படி ஊற்றும் பொழுது அதோடைய வாசனை அதிகமாக இன்னும் இருக்கும். அதோடைய வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும். சாதாரண ஒரு சென்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த சென்ட்டை கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு ஃபுல்லாக நறுமண வாசனை வீசும். நறுமணமான ஒரு வாசனை வீசும். அதாவது பாருங்கள், மார்த்தாள் அந்த மரியாள் வீட்டில் இருக்கும்போது அப்போ ஒரு ஸ்திரீ வந்து என்ன செய்கிறாள், விலையேற பெற்ற அந்த நலதம் என்கிறதான அந்த பரிமள தைலத்தை அவருடைய தலையின் மேல் ஊற்றினாள். அவளுடைய பாதத்தில் அவள் தடவி அதை முத்தம் செய்தாள்னு வேதம் சொல்லு. அப்போ அந்த வீடு முழுக்க பரிமள தைலத்தினால் வாசனை வீசுது. அப்போ உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். அவருடைய அந்த பரிசுத்தம், அவரோடு கூட வாழுகிறதான அந்த வாழ்க்கைக்கு அவர் சொல்லி கொடுக்குற அந்த காரியங்கள், அதெல்லாம் ஒரு பரிமள தைலத்துக்கு ஒப்பனையாகி சொல்லப்படுது. அவருடைய நாமமே ஒரு ஊற்றப்பட்ட பரிமள தைலம். அது ரொம்ப ஒரு மேலான நாமம். இயேசு என்கிற நாமம் ஒரு விலையேற பெற்ற நாமம். அந்த ஒரு நாமத்தை பிடித்து கொண்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் மாறிப்போகும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களும் நமக்கு சந்தோஷங்களாய் மாறும். இயேசு என்கிற நாமத்தை சொல்ல 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 எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அப்போது அதைத்தான் மணவாட்டி இங்கே சொல்கிறா, உமது நாமம் ஊற்றுண்ட ஒரு பரிமளத்தை. அப்போ இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது எல்லா முழங்கால்களும் முடங்கி ஆகணும். அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்தோடு கூட நீங்கள் இயேசுங்கிற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிசாசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பாக அது சமமாகி போய்டும். அது ஒன்றும் இல்லாமல் போய்டும். ஏன்னா இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாரும் முழங்கால் படியிட்டே ஆகணும். உங்கள் சரீரத்தில் ஒரு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் டயபெட்டிஸை பார்த்து நீங்கள் கட்டளை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே போகணும்னு கட்டளை கொடுக்கும்போது அது உங்களை விட்டு வெளியே போகும். வெளியே போகாமல் அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு ஒரு இயேசுவை பின்பற்றி வருகிறீர்கள்னு அர்த்தம். அல்லது நீங்கள் அபிஷேகம் பெறவில்லைன்னு அர்த்தம். இல்லது நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் இன்னும் சரியாய் உங்களை நீங்களே இன்னும் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலான்னு அர்த்தம். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை நீங்க வேண்டும். அப்போ அதுதான் ஊற்றுண்ட ஒரு பரிமள தைலம். கடைசியில் சொல்கிறா, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கன்னியர்கள் அப்படிங்கும்போது வேர்ஜின்ஸ், இந்த வேர்ஜின்ஸ் லவ்தின்னு சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்போ வேர்ஜின்ஸ், கன்னியர்கள். இயேசுவை எல்லாராலும் நேசிச்சிட முடியாது. ஆண்டவர் யோவானில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிருந்தை குறித்த ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். என்னுடைய மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் நான் உங்களுக்கு புசிக்கவும் குடிக்கவும் கொடுப்பேன்னொடனே பாதி பேர் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 70 பேர் நியமிக்கிறார். அந்த 70 பேரும் பின்வாங்கி போகிறதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்களும் போயிட போகிறீங்களோ, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. அப்போ நிறைய பேர் அவரோடு கூட நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுது. இயேசுவை எல்லாராலையும் நேசிக்க முடியாது. அவரோடு கூட அவருடைய இருதயத்துக்கு பிரியமான அந்த மக்கள் மாத்திரமே இயேசுவை நேசிக்க முடியும். அவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருகிற பிள்ளைகள்.
கடைசி வரைக்கும் இயேசு தான் வேணும்னு சொல்லி இருக்கிற அந்த வைராக்கியம் இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமே உத்தமமாய் பின்பற்ற முடியும். அதான் கன்னியர்கள். அப்போ இங்கே கன்னியர்கள், ஒரு மணவாளனுக்கு ஒரு கன்னிகை நியமிக்கப்பட்டால் அவள் வேறு ஒரு புருஷன் பக்கம் திரும்பக்கூடாது. அவளுடைய கண்களோ சிந்தனைகளோ வேறு ஒரு புருஷன் மேலே போகக்கூடாது. அதான் கன்னித்தன்மை, த வேர்ஜினிட்டி. அதை கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். அப்போ கன்னித்தன்மையை இழக்கிற, அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறேன், ஆவிக்குரிய கன்னித்தன்மை என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு வேறு ஒரு அந்நிய தெய்வத்தையோ அந்நிய நம்பிக்கையையோ, கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய நம்பிக்கையை பின்பற்றி போவோம்னு சொன்னால் நாம் கன்னியர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவிடத்திலும் இருப்பேன், வேறு ஒரு மதமோ நம்பிக்கையோ சொல்கிற காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் நாம் கன்னியர்களாக இருக்க முடியாது. கன்னியர்கள்லாம் எப்படி? தன்னுடைய ஆவிக்குரிய கற்பு, அதை ஆத்தும மணவாளனுக்காய் காத்து வருகிற அந்த ஜனம். ஆவிக்குரிய கற்புனா என்ன? ஆண்டவரை மாத்திரம்தான் நான் கும்பிடுவேன், ஆண்டவரை மாத்திரம்தான் நான் தொழுவேன், அவருக்கு முன்பாக மாத்திரம்தான் முழங்கால் படியிடுவேனே தவிர பிசாசுக்கு முன்பாக அல்ல, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, அந்நிய நம்பிக்கைகளுக்கு முன்பாக அல்ல. ஸோ அதுதான் அந்த கன்னித்தன்மை, அந்த வேர்ஜினிட்டி. இன்றைக்கு நிறைய மக்களை பாருங்கள், பிசாசு ஏதோ காசு கொடுக்குறான், பணம் கொடுக்குறானோடனே அந்த பக்கம் போயிடுவாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும், உங்களுக்கு உடனே குழந்தை பிறக்கும் அப்படின்னோடனே அதை போய் செய்கிற மக்கள் உண்டு. கர்த்தருக்காய் காத்திருக்கிறது இல்லை. அப்போ அந்த ஆவிக்குரிய கற்பு இழந்து போய்விடுவார்கள். கொரிந்தியரில் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினாலே. அப்போ கற்புள்ள கன்னிகையாய், கற்புள்ள கன்னிகைனா என்ன? வேறு ஒரு புருஷன்கிட்ட போகாதவ தான் கற்புள்ளவன். அப்போ ஆத்ம மணவாளனை விட்டு விட்டு வேறு ஒரு புருஷனாகிய பிசாசிடத்திலே போகாத ஆவிக்குரிய கற்பை காத்து கொள்ளவள் தான் இந்த சூலமித்தியாகிய மணவாட்டி. அவள் தான் கன்னிகை. அதான் கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். அந்த கன்னியர்கள் தான் நேசிக்க முடியும். எவ்வளோதான் தலைப்பாடாக சுவிசேஷம் சொல்லி பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, திரும்ப அவங்களோட பழைய நம்பிக்கைகளில் போய்விட மக்கள் உண்டு. அப்போ பிடிச்சா, அதாவது எங்களுடைய பழைய கோவில் பிள்ளை ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லுவார், பிடிக்காதான் பிடிச்சா புளியங்கொப்பை பிடிக்கணும் அப்படிம்பார். இயேசு கிறிஸ்துவ அப்படி இறுக்கி பிடிக்கணும் அப்படிம்பார். ஆண்டவர் சில நேரங்களில் உடனே அதிசயங்களை செய்வார், சில நேரங்களில் கர்த்தர் சோதித்து பார்ப்பார். இவன் கடைசி வரைக்கும் இருக்கானா, இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்குமா, சோதித்து பார்ப்பார். அந்த நேரத்தில் போய நீர் அதிசயம் செய்ய மாட்டீர், ஒன்றும் செய்ய மாட்டீர்னு சொல்லிட்டு பிசாசிட்ட போயிடக்கூடாது. பிசாசு சில சமயங்களில் அற்புதங்களை செய்வான், பிசாசும் கேட்டதை கொடுப்பான். ஆனால் அவன் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை வச்சிருப்பான். ஆண்டவரை போல அவன் நன்மை செய்கிறவன் இல்லை. சத்ருவும் செய்வான், காரியங்களை செய்வான், ஆனால் தாங்க முடியாத வலியை உண்டு பண்ணி விட்டு நம்மளை நரகத்துக்கு தள்ளிட்டு போயிடுவான். ஸோ கன்னியர்கள் ஆத்தும மணவாளனை மாத்திரம் நேசிக்கிற மக்களாய் இருப்பார்கள். அதான் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். மற்றவங்களால் இயேசுவை நேசிக்க முடியாது, இயேசு பின்னால் வரவும் முடியாது, இயேசு இழுக்கிற இழுப்புக்கு வர முடியாது, பிடிங்கிட்டு பாதியிலே ஓடிடுவான். வருவான், இயேசு இயேசு 4 நாள் அல்லேலூயா போடுவான், 5ஆம் நாள் ஓடிடுவான். ஏன்னா கர்த்தருடைய சிக்ஷை, கர்த்தருடைய வழிகளில் நடக்க யாருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது, யாரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா கன்னியர்களால் மாத்திரம் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அதான் இங்கே சொல்கிறா, கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஸோ இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு விசை, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.